43 வயசில் வந்து நிறைய சாதனைகளை படைச்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 முறை தேசிய விருது. ஸோ அது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கே வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் தேசிய விருது கொடுக்கப்படலை. தேசிய விருதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. பட் அதையும் மீறி வந்து தனுஷ் 2 முறை வாங்கியிருக்காருன்னா அவருடைய நடிப்புக்கு கிடைச்சது தான். சரி, ஒரு படம் கடைசியாக ஒன்று எடுப்போம் நம்ம கஸ்தூரிராஜா பிளான் பண்ணி துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. தனுஷ் ஹீரோ. அதில் பார்த்தீங்கன்னா 4 எலும்பு சதையும் தான் இருக்கும். ஒரு ஹீரோக்குள்ளே எந்த அம்சமே இல்லாத ஒரு நடிகர்னு சொல்லலாம். அந்த விருதுகளும் சரி, இந்த பாராட்டும் சரி சாதாரணமாக அவர் கிடைக்கல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். பட் இந்த பிறந்தநாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். ஏன்னா நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தவிர இப்போ தெலுங்கில் வேறு அந்த குபேரா பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அங்கே. ஸோ அப்படி ஹிந்தி வந்து 2 படம் பண்ணார். அதுக்கு அடுத்து ஹாலிவுட்லேயும் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் ஹாலிவுட் வரைக்கும் இந்த வயசில் போய் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. நிறைய பேனர்ஸ் வந்து தெலுங்கும் சரி தமிழும் சரி கீழே தான் நிற்கிறாங்க. தனுஷ் டேட் இல்லாமல் நினைக்கிறாங்க. 50வது படம் வந்து ராயன் படம் பண்ணாங்க. சூப்பர் ஹிட் ஆச்சு படம். 100 கோடிக்கு மேலே வசூல். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. ஒன்றும் இல்லை, இப்போ ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவை போட்டு சுசி வேறு மாதிரி கமெண்ட் அடித்தாங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிஞ்சதுக்கு காரணமே தனுஷ் தான் சொல்கிறாங்க. அவனை பக்கத்தில் இருந்தால் பார்த்தாங்க கிடையாது. பட் இது வந்து அவருடைய திறமைக்கு கிடைத்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் அந்த விருதுகளும் சரி, இந்த பாராட்டும் சரி சாதாரணமாக அவர் கிடைக்கல. காந்தம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜயாஸ்மின். இன்னைக்கு நம்மளோட கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் திண்டுக்கல் வெங்கடேஷ் சார் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்குமா சார்? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட பர்த்டே. தனுஷ் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு மல்டி டேலண்டடாகவே தமிழ் சினிமாவில் வலம் வந்துட்டு இருக்காரு. ஏன்னா அவர் வந்து ஒரு ஆக்டர்னு சொல்லலாமா, இல்லை சிங்கர்னு சொல்லலாமா, இல்லை டிரெக்டர்னு சொல்லலாமா, இந்த மாதிரி பல விஷயங்களாக போயிட்டுருக்கு. அவரை பற்றி சில வேர்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள். தனுஷ் எல்லாமே சொல்லலாம். ஸோ நம்ம கிரிக்கெட்டில் கபில் தேவ் மாதிரி எடுத்துக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ ஆல்ரவுண்டர். நீ சொன்ன மாதிரி ஆக்டர், சிங்கர், ப்ரொடியூசர், ஸோ பன்முக ஃபேஸ் கொண்ட ஒரு கலைஞர் தான். இன்றைக்கி அவருக்கு வந்து பர்த்டே. ஸோ 40 இயர்ஸ் ஓல்டு. 43 வயசில் வந்து நிறைய சாதனைகளை படைச்சிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 முறை தேசிய விருது. ஸோ அது யாருக்கும் கிடைக்காத ஒரு விஷயம். நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுக்கே வந்து நம்ம இந்திய அரசாங்கத்தில் தேசிய விருது கொடுக்கப்படலை. தேசிய விருதுக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் கொடுத்தாங்க. பட் அதையும் மீறி வந்து தனுஷ் 2 முறை வாங்கியிருக்காருன்னா அவருடைய நடிப்புக்கு கிடைச்சது தான். ஆடுகளம் அண்டு மசூரன் சம்திங். ஸோ அவர் இந்த ப்ரொடக்ஷன் பண்ண 1.5 பாலில் பண்ண விசாரணைக்கும் தேசிய விருது கிட்டத்தட்ட 4 முறை வந்து வாங்கியிருக்கார் கிட்டத்தட்ட. அப்புறம் இன்னும் நிறைய அவார்ட் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். பட் இது வந்து அவருடைய திறமைக்கு கிடைத்த ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் அந்த விருதுகளும் சரி, இந்த பாராட்டும் சரி சாதாரணமாக அவர் கிடைக்கல. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவங்க தான். அவங்க அப்பா கஸ்தூரிராஜா படங்கள் பண்ணி முடிச்சுட்டு வேறு இண்டஸ்ட்ரியில் வேறு அடுத்த லெவலுக்கு போக முடியல. அப்போது சரி நீ சென்னையில் வேண்டாம், நம்ம தேனிக்கே போயிடும்னு சொல்லிட்டு ஃபேமிலியை ஷிஃப்ட் பண்ணுற அந்த ஒரு சமயத்தில் தான் இருக்கிற பணம்லாம் எல்லாம் போட்டு சரி ஒரு படம் கடைசியாக ஒன்று எடுப்போம் நம்ம அப்படின்னு கஸ்தூரிராஜா பிளான் பண்ணி துள்ளுவதோ இளமைன்னு ஒரு படம் பண்ணுறாங்க. தனுஷ் ஹீரோ வச்சு. அதில் பார்த்தீங்கன்னா 4 எலும்பு சதையும் தான் இருக்கும். ஒரு ஹீரோக்குள்ளே எந்த அம்சமே இல்லாத ஒரு நடிகர்னு சொல்லலாம். அப்படி தான் பேசப்பட்டார். பட் இன்றைக்கி ரேஞ்ச் வேறு, அப்படி தலைகீழ போட்டது மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அப்படி எடுக்கப்பட்ட படம் தான் துள்ளுவது இளமை. படம் வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஹிட் ஆனோடனே அப்படியே இங்கே ஸ்டாண்ட் பை இருந்தாங்க. அடுத்தடுத்த லெவல் அப்படியே போகிறாரு. நல்ல வளர்ச்சி வருது. அப்புறம் காதல் கொண்டேன். ஸோ அவருடைய ரேஞ்சை வந்து எங்கேயோ கொண்டு நிப்பாட்டிடுச்சு அந்த படம். வண்ண செல்வரான் டைரக்ஷனில் வேறு லெவலில் போனார். ஷார்ட் பீரியட்லேயே வந்து ஒரு 2 வருஷத்துலேயே பார்த்தோம்னா ஒரு லவ்க்குள்ளே உள்ளே போகிறாரு. அது யாருன்னா பெரிய பிடிச்சாலும் இந்த குதிரை கொம்பா பிடிக்கணுங்கிறது மாதிரி. ஸோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுடைய பொண்ணை லவ் பண்ணுறாரு. ஐஸ்வர்யா லவ் பண்ணுறாங்க. அது ரொம்ப விரும்பி லவ் பண்ணி துரத்தி லவ் பண்ண கூட சொல்லிக்கலாம் நம்ம. பட் அந்தளவுக்கு ரொம்ப பிடிச்சி போய் லவ் பண்ணாங்க. 2 பேருடைய சமூகத்தில் மேரேஜ் நடந்துச்சு. ஒரு லைஃப் நல்லா ஸ்டடி ஆச்சு. 2 பசங்க. பட் யார் திருஷ்டி படுறதில்ல. இப்போது டைவர்ஸ் ஆகி ஒரு 2 வருஷமாக பிரிஞ்சிருக்காங்க. பட் சேரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அவருக்கு. பட் இந்த பிறந்தநாள் வந்து மிக சிறப்பான ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம நினைக்கலாம். ஏன்னா நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரி தவிர இப்போ தெலுங்கில் வேறு அந்த குபேரா பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு அங்கே. ஸோ அப்படி ஹிந்தி வந்து 2 படம் பண்ணார். அதுக்கு அடுத்து ஹாலிவுட்லேயும் பண்ணிட்டார். ஸோ நீங்கள் ஹாலிவுட் வரைக்கும் இந்த வயசில் போய் பண்ணுறது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை.
நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு வாய்ப்பு வந்தது சின்ன வயசில். பிளட் ஸ்டோன் சொல்லி ஒரு படம் பண்ணாங்க. அதற்கு அடுத்த வாய்ப்பு தனுஷுக்கு தான் நான் நினைக்கிறேன் நான். கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, அவருடைய வளர்ச்சி சாதாரண வளர்ச்சி கிடையாது. இவ்வளோ நல்ல விஷயங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் விமர்சனங்கள்னு ஒன்று அவர் கடந்து வந்திருப்பார்ல, அதெல்லாம் அவர் எப்படி சார் ஃபேஸ் பண்ணியிருப்பார்? நிறைய விமர்சனங்கள், மோசமான விமர்சனங்கள் தாண்டி தான் வந்தார். சில நடிகைகளுடைய லைஃப் வந்து வேறு மாதிரி டியூன் ஆகி போச்சுன்னா அது காரணம் தனுஷுங்கிற அளவுக்கு போட்டு அடித்தாங்க. நிறைய நடிகைகள் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ எல்லாமே அவங்கவுங்க மேரேஜே செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அதனால் எது பண்ணாலுமே தனுஷ் காரணம், அவங்க குடும்பம் பிரிஞ்சால் தனுஷ் காரணம், இப்படிங்கிற விமர்சனங்கள் தான் நிறைய அவருக்கு வந்தது. லேட்டஸ்ட்டாக ஒரு 3-4 மந்த்ஸ் பேக் பார்த்தோம்னா ஹிந்தி வெப் சீரிஸ் நடிகை கூட தனுஷ் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் அது வந்து விமர்சனத்தை அவர் என்னென்னா ஒரு லெசனாக தான் எடுத்துக்கிட்டார். நம்ம செய்யாத ஒரு வந்து விஷயத்துக்கு வந்து ஏன் நம்ம பேசப்படுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய ஒர்க்கில் வந்து அந்த அதை முழுமையான ஒரு கவனத்தை செலுத்தி அடுத்த ஸ்டெப் போகணும்னு பிளான் பண்ணார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவருடைய வளர்ச்சி வந்து மிகப்பெரிய வளர்ச்சி. அது 50வது படம் வந்து ராயன் படம் பண்ணாங்க, சூப்பர் ஹிட் ஆச்சு அந்த படம், 100 கோடிக்கு மேலே வசூல். இன்றைக்கி நிறைய பேனர்ஸ் வந்து தெலுங்கும் சரி தமிழும் சரி கீழே தான் நிற்கிறாங்க, தனுஷ் டேட் இல்லாமல் நினைக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். விமர்சனங்கள் வரதான் செய்யும், அதை தவிர்க்கவே முடியாது. ஒரு படத்துக்கு விமர்சனம் வரும் இல்லையா, இந்த படம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா மோசம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் தனுஷ்க்கு விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு இன்றைக்கி வேறு லெவலில் போய் இருக்கார். நீங்கள் சொன்ன மாதிரி எது நடந்தாலும் தனுஷ் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. செய்யாத ஒரு விஷயத்துக்கு எதனால் அவரை கொண்டு போகிறாங்க அந்த விஷயத்தில்? இல்லை, ஏதோ ஒரு விஷயத்த பேசணும், ஒன்று பண்ணணும். தனுஷ் வந்து அவங்களோட ஒரு இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஜெயம் ரவி அவங்களுடைய மனைவி ஆர்த்தி வந்து ஒரு ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோவை போட்டு சுசி வேறு மாதிரி கமெண்ட் அடித்தாங்க. ஜெயம் ரவி ஆர்த்தி பிரிஞ்சதுக்கு காரணமே தனுஷ் தான் சொல்கிறாங்க. அவனை பக்கத்தில் இருந்தால் பார்த்தாங்க கிடையாது. பட் என்னென்னா அவங்களுடைய எடுக்கப்பட்ட சில படங்கள் அந்த ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக எல்லாத்திட்டையுமே அவர் கொஞ்சம் மூவ் பண்ணுவார். எல்லார்ட்டையுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ அவர்களுக்கு ஒரு பாதிப்பு வரும்போது இதுக்கு காரணம் தனுஷ் தான் ஒன்றா இருந்தாங்க, பேசினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசப்படுது. அதை பட் என்னை பொறுத்த மட்டும் எதுவும் இல்லை, அவர் உண்டு, அவர் வேலை ஒன்று தான் ட்ராவல் பண்ணிட்டே போகிறாரு. விமர்சனம் தாங்கி தான் செய்யணும். இப்போ அதை தொடர்ந்து அவரோட பர்த்டேக்கு சாங் இட்லி கடை படம் அவரே பண்ணியிருக்காரு, அப்புறம் சாங்லாம் வேறு வந்திருக்கு, அதை பற்றி ஏதாச்சும்? சாங் நல்லா இருக்குது, நல்ல ஒரு மெலோடியாக. தலைவன் தலைவியில் விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும் அந்த ஒரு டோன் மாதிரி தான் இட்லி கடையும் கிட்டத்தட்ட தோணுது. அந்த படம் தலைவன் தலைவி மெகா சூப்பர் ஹிட்டாக இருக்குது படம் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இட்லி கடையும் அந்த ஹிட்டாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா கண்டென்ட் அந்த மாதிரி உங்களுக்கு எப்போவுமே ஒரு வில்லேஜ் மேட்டர், ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் மேட்டர் வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இட்லி கடையை வந்து படம் நல்லா வந்திருக்கிறதா ஒரு தகவல். அந்த சாங்கை ஜிவி விட்டார். இப்போ அந்த சாங் ரொம்ப அருமையாக இருக்குது, நல்ல ஒரு மெலோடி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு லவ், ஒரு மாதிரியான ஒரு அஃபெக்ஷன், அதுதான் காமிச்சிருக்காங்க. ரொம்ப நல்ல பொய்ட்டிக்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த பாடல் எழுதி பாடுனதே தனுஷ் தான் பண்ணியிருக்காரு. வேறு கதை எந்த மாதிரி வரும் சார்? இல்லை, கதை அருமையான கதை. ஏன்னா ராஜ்கிரண் ஒரு கேரக்டர் ஒன்று, ஸோ அவர் பவர்ஃபுல் ஒரு ரோல் பண்ணுறாங்க. நித்யா மேனன் இருக்குன்னு சொன்னாலே ஒரு படத்துக்கு உங்களுக்கு கதை நல்லா இருந்தால் அவங்க பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்கள சாதாரணமாக காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது. சும்மா ஒரு வந்து ஹீரோயினை வந்துட்டு போங்கன்னா நீங்கள் எத்தனை கோடி கொடுத்தாலும் பண்ண மாட்டாங்க. கதை நல்லா இருக்கா, அதில் என்னோடய ரோல் நல்லா இருக்கா, அது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கா, அது என்ன மாதிரி கேரக்டர்னாலும் பண்ணுவாங்க. அதை 2 குழந்தைகளுக்கு அம்மானாலும் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அதை நம்மளுடைய ரோல் பேச பண்ணும். நீங்கள் ஓகே கண்மணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூத் லவ்வை வந்து மணிரத்னம் வேறு மாதிரி சொல்லியிருப்பார் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு பேட்டர்ன்லேயும் பண்ண முடியும். பட் தலைவன் தலைவி மாதிரியும் பண்ண முடியும். அப்புறம் தனுஷ் நடித்த அவங்க திருச்சிற்றம்பலம் சம்திங், ஸோ அது மாதிரியும் பண்ண முடியும். இப்போது இட்லி கடை நீங்கள் அதில் ஒரு சாங்கில் வந்து கிச்சனில் குக் பண்ணிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்கும்போது தனுஷ் கட்டி பிடிக்க மாதிரி ஒரு ஷாட் வரும், டகான்னு வைக்கப்பட்டு வெளியில் ஓடி வந்துடுவாங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கேரக்டர் தான். எப்போவுமே நேட்டிவிட்டியில் வில்லேஜ் பொண்ணுங்களாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தொட்டெல்லாம் பேச மாட்டாங்க, ஹஸ்பண்ட்கிட்டே கொஞ்சம் தூரமாகவே இருப்பாங்க. ஸோ சாதாரணமாக வில்லேஜ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெண்கள் தான் நிறைய இன்னமும் இருக்காங்க, அந்த காலத்தில் இருக்காங்க, இப்போவும் இருக்காங்க. ஸோ தொட்டுடனே வைக்கப்பட்டுட்டு ஓடி வரது கேட்டேன். ஸோ இத்தனைக்கும் ஹஸ்பண்டு தான். அதனுடைய இந்த ரியாக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன்ட்ட அவ்வளோ க்யூட் அழகாக வரும். டக்குன்னு தெருவில் நின்று எப்படி பார்ப்பாங்க, தனுஷ் எட்டி பார்ப்பார், திரும்பி உள்ளே போவாங்க. ஸோ ஒரு படம் வந்து நல்லா கதை நல்ல அம்சமாக இருக்குன்னா மட்டும் நித்யா மேனன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பேசிக்கில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இட்லி கடை நல்ல கதை அம்சம் உள்ள படமாக தான் இருக்கும். எந்த ஒரு டைரக்டருமே பார்த்தீங்க அப்படின்னா கதை நல்லா இருக்குன்னா இந்த கடை நித்யா மேனனாக தான் போவாங்க அவங்களே, இல்லைன்னா போக மாட்டாங்க. எனக்கான ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு தெரியும். இட்லி கடையை பொறுத்தவரை நல்ல கதை, படம் ஹிட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள். இப்போ திருச்சிற்றம்பலம்ல பார்த்த காம்போவா அப்படியே இதில் பார்க்கலான்னு சொல்லுவேன். அதோட மேலேயே பார்க்கலாம் நீங்கள். ஏன்னா ரொம்ப நல்ல அருமையாக இருக்குது. நீங்கள் அந்த காஸ்டியூமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வர்றது மாதிரி இருக்கும். நித்யாமனோட காஸ்டியூம்
ஸோ இந்த படமும் கண்டிப்பாக தனுஷ்க்கு வந்து பெரிய ஒரு பிரேக் வந்து கண்டிப்பாக இட்லி கடை கொடுக்கும். சார் தனுஷ் சார் வந்து இன்னொரு படமும் பண்ண போறான்னு சொல்றாங்க. இப்ப வெற்றிமாறன் சார் படமும் வரப்போது. அவர் படம் வரும்போதே இந்த படம் பண்றதுக்கான காரணம் என்ன சார்? காரணம் ஒன்றும் கிடையாது. அவர் இப்போ கொஞ்சம் பிரேக்கில் இருக்கார் இப்போ. அதில் இமிடியேட்டாக ஒரு படம் பண்ணலாம். ஏன்னா வடசென்னை 2 தான் வந்து பிளான் பண்ணாங்க. வெற்றிமாறன் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கேப்பில் ஒரு படம் பண்ணிவிட்டு தான் சிம்பு கிட்ட போனாங்க. இப்போ சிம்புவை வச்சு பண்ணும்போது தனுஷ் கொஞ்சம் எமோஷனல் ஆனார், கண்டிப்பாக ஆனார். அதுக்கு ஒரு 20 கோடி ரூபாய் கேட்ட விஷயங்கள் உண்மை தான். பட் அது அப்படியே மேலோட்டம் வெற்றிமாறன் பூசி மொழிகிட்டாங்க. பட் அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இந்த படம் வந்து ஷூட் பண்ண போகும்போது இந்த கேப்பில் நம்ம ஒரு படம் பண்ணி கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு தனுஷ் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அப்போ தான் உடனே விக்னேஷ் ராஜா அப்படிங்கிற ஒரு டைரக்டர் கூப்பிட்டு, போர்த்துலி டைரக்டர், அந்த படம் நல்ல ஹிட்டு. ஸோ அவர்கிட்ட ஒரு கதை ரெடியாக இருக்குது தனுஷ்கிட்ட. இப்போ தனுஷ்கிட்ட வந்து நிறைய பேர் கதை சொல்லி வச்சுருக்காங்க. தனுஷ் டைம் இல்லாதனால தான் அவரால் பண்ணவே முடியல. அப்போ அந்த விக்னேஷ் ராஜா சொன்ன கதை ரொம்ப நல்லா இருக்கும் தான் டக்குன்னு உடனே கூப்பிட்றாங்க. உடனே பூஜை போடுறாரு. உடனே ஷூட்டிங் ஆரம்பிச்சாச்சு. வெற்றிமாறன் சிம்புவும் சேர்ற அந்த கூட்டணி வரும்போது அந்த படம் ரிலீஸ் ஆகிற சேம் டேட்லேயோ இல்லை ஒரு நாள் 2 நாள் முன்னவோ பின்னவோ ரிலீஸ் பண்ணுங்கிற ஒரே குறிக்கோளோட அந்த படம் ஷூட்டிங் உடனே தனுஷ் ஆரம்பிச்சிட்டார். பட் போட்டிகள் தான். நம்ம பெருசாக நீ பெருசான்னு காமிக்கலாம் தான். ஆரோக்கியமான போட்டியாக இருக்கலாம். தப்பு ஒன்றும் கிடையாது. சார் இப்போ சிம்புவும் வெற்றிமாறனும் இணைந்து பண்ண போற படம் வந்து பிரேக் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அது உண்மையா? இல்லை பிரேக் ஆகல. பட் அது கொஞ்சம் ஷூட்டிங் தள்ளுது. அது என்னென்னா செட் ஒர்க் ஒன்று போட்டுட்டு சொன்னாங்க. இப்போ வந்து அநேகமா 27லேருந்து இந்த ஆடி அமாவாசையிலேருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தான் அவங்களுடைய ப்ரோக்ராம் சார்ட் போட் பண்ணாங்க. ப்ரோமோலாம் ஷூட் பண்ணியாச்சு. ப்ரோமோவுக்கு வேண்டிய டப்பிங்லாம் நம்ம சிம்பு பேசிட்டார். இந்த ப்ரோமோ வந்து ரெடியாக இருக்குது இப்போ. ஸோ டபுள் கெட்டப்பில் பண்ண ஒரு பண்ணியாச்சு. அது அநேகமா இந்த மாதம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரோமோவை. ஷூட்டிங் வந்து ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு மேலே பிளான் பண்ணுறாங்க. ஆடி முடிஞ்ச உடனேயே அது ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. செட் ஒர்க் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிகிட்டு இருக்கறனால அது கொஞ்சம் ஷூட்டிங் தள்ளப்படுது. பட் அதற்கிடையில் இங்கே சொன்ன டேட்டில் ஷூட் போகலன்னொன்னே படம் ட்ராப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இப்போ பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. பட் ட்ராப்லாம் கிடையாது. 2வது சிம்பு அவர்கள் பணம் ரொம்ப அதிகமாகவும் கேட்டதாகவும் ஒரு தகவல் ஒன்று போயிட்டுருக்குது. அது தான் அவர்கள் கூப்பிட்டு வச்சு பேசி சிம்புக்கு உனக்கு இவ்வளோ தான் பேமெண்ட்டுங்கிற அளவுக்கு அவரும் பேசிட்டார். பேசும்போது ஓகே ஒரு நல்ல பேனரும் நல்ல டைரக்டர் இலக்க சிம்பு விரும்பலை. இல்லை பணம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், என்னுடைய ஆஃபர் சொன்னேன், நீங்கள் ஒரு ஆஃபர் கொடுக்குறீங்க பண்ணிக்கலான்ட்டார் சிம்பு மேட்டர். ஸோ அந்த கதை ரொம்ப அருமையான கதை தான். இந்த செட் ஒர்க் லேட் ஆகுது. ஏன்னா அந்த ஆடி மாதம்ன்ற ஒரு சென்டிமெண்ட் வைக்கிறாங்க போல் இருக்கு. தமிழ் ஃபில்ம் சென்டிமெண்ட்ஸ் நிறையா இருக்குது. அதுக்குள்ளே ட்ராப்ன்ற ஒரு விஷயம் தான். பட் இப்போது ஆகஸ்ட் 15லேருந்து ஷூட்டிங் பண்ணுறாங்க. படம் ட்ராப் கிடையாது. தனுஷை பத்தியும் அவருடைய படங்களை பத்தியும் நிறைய அப்டேட் கொடுத்ததுக்கு நன்றி சார்.